டெல்லிக்கு எதிராக மோத போகிற மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் வரப்போகுது. ரெண்டு இளம் வீரர்களுக்கு இப்போ வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த ரெண்டு இளம் வீரர்கள் யார்? டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் டெல்லிக்கு எதிராக ஒரு தரமான சம்பவத்தை பண்ணலாம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே இளம் வீரர்களுக்கு டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் இப்போ வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இப்போதைக்கு யாரெல்லாம் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க, யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேட இளம் வீரர்களை பார்த்துலாம். இப்போதைக்கு சிஎஸ்கே ஒரு கம்பேக்குக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லிக்கு எதிராக ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாற்றத்தில் இப்போ கன்ஃபார்மாக இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த வரிசையில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்ம ராமகிருஷ்ணாவை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து இருக்காரு. நம்ம பாண்டியா போல அதிரடியான ஆட்டங்களை வந்து ஆடக்கூடிய வீரராக இருக்காரு. பவுலிங் பேட்டிங் அப்படின்னு ரெண்டுமே நம்ம சிஎஸ்கேக்காக வந்து ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். சைக்ரசித்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையே இல்லை, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணக்கூடியவர். ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து பண்ணுவார். சிஎஸ்கேல தொடர்ந்து வந்து இடம் பிடிச்சிட்டு இருக்காரு. பட் பிளேயிங் லெவலில் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுல இவருக்கும் வாய்ப்பு கிடைச்சா மிடில் ஆர்டரில் தரமான சம்பவத்தை பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் கூட இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து போயிட்டு இருக்கு. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரே சித்தார்த்து, இவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் எக்கச்சக்கமான பவர்ஃபுல் பிளேயராக வந்து இருக்காரு. டொமஸ்டிக் மேட்ச்சில் அதிரடியான சதங்களெல்லாம் வந்து கடந்திருந்தாரு. ஸோ இவருக்கான ஆடுலவன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் எல்லாமே நம்ம ருத்து கையில் தான் இருக்குது. ஆடு லெவலில் இவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தா நம்ம சிஎஸ்கே ஒரு நல்ல கம்பேக்கை கொடுப்பாங்க. ஸோ நம்ம ருத்து ஆடு லெவலில் வாய்ப்பு கொடுத்தா இவங்களால பண்ண முடியாத சம்பவம் எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து டெல்லிக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவனை பார்த்தலாம். பிளேயிங் லெவலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் வரப்போகுது. அந்த வரிசையில் நம்ம கான்வே உள்ள வரப்போறாரு. கான்வே ருத்ராஜ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சன் ரவந்தரா வந்து இருக்க போகிறாரு. நம்ம ராகுல் திரிபாதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சைக் ரசித்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைக் ரசித்து இல்லை அப்படின்னா ஒன்ஸ் பேடி கன்ஃபார்மாக சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம அதிரடி மன்னனான டூபே வந்து இருக்க போகிறாரு. ஜெமி ஓர்டனோட இடத்துல நம்ம அன்சுல் கம்போஜ் வந்து இருக்க போகிறாரு. கான்வே உள்ளே வர்றதுனால கன்ஃபார்மாக ஜெமி ஓர்டன் வந்து வெளியேறி தான் ஆகணும். அந்த இடத்துல நம்ம அன்சுல் கம்போஜை வந்து கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம தலத்தோனி வந்து இருக்க போகிறாரு. நம்ம ஜட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக இல்லை. ஸோ அஸ்வினை வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஒருவேளை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ரேயஸ் கோபால் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ அஸ்வின் இல்லைனா ஸ்ரேயாஸ் கோபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம நூர் அகமது, நம்ம பத்திரனா கலீல் அகமது அப்படின்னு தான் நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவன் இருக்க போகுது. இப்போதைக்கு டெல்லிக்கு எதிராக ஆடு லெவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாற்றங்கள் வந்து வரப்போகுது. கான்வேக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஜெமி ஓர்டன் வந்து வெளியேறுவார். ஜெமி ஓர்டன் வெளியேறினா அந்த இடத்துல நம்ம அன்சுல் கம்போஜை வந்து கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். ராகுல் திரிபாதியை வெளியில் அனுப்பிட்டு அந்த இடத்துல நம்ம சைக் ரசித் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு மாற்றங்கள் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. டெல்லிக்கு எதிராக அந்த மாற்றங்கள் வந்தால் நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், இந்த ரெண்டு முக்கியமான வீரர்கள் உள்ளே வரப்போகிறதா இருக்கட்டும், இவங்களை தவிர வேறு யாருக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.